டேய் அப்படியே ஏமாத்திட்டு போற பாத்தியா? சரி நான் கூட கிட்ட வச்சிடுறேன். இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்குறீங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது ப்ரோ, எடுங்க, ஒரு தைரியமாக எடுக்கலாம். என்ன இதில் ட்ராபேக்குன்னு சொல்லுவோன்னா, டாப் ஒன்று போடணும், வெய்ய அடிக்குது, எவனும் ஓட்ட மாட்டேங்கிறான். இப்போ இதுதான் இதில் பிரச்சனையே. கோவில் பாருங்கள், டூ வீல் டிரைவில் போகலாமா, இதில் வேண்டாமா, வெய்ய அடிக்குமா. இவன் என்னத்த அப்படி என்னத்த செவச்சவனுங்கிறான், கருத்து போயிடுங்கிறானே. ஆல்ரெடி கேமரா இவ்வளோ பளிச்சுன்னு காட்டுது, இதுலேயே கருப்பாத்தான் இருக்கிறான். இதில் வேறு கலர் கம்மியாக இருக்கிறான். தூக்கி வைடா. அவங்க போயிட்டான் தின்னூறு டீ, அங்கே போயிட்டானா? தூக்கி வைடா கோவில். புடி, நான் அது தூக்கி வைக்கிறேன். ஒரு 20 லிட்டர் மட்டும் குறிஞ்சுட்ட. நீ இது ஃபைசன் பையில் எவ்வளோ டீசல் இருக்குது பார்த்தியா? நேற்று யார் ஓட்டணும்? அவர் அரைக்கோடு இருக்குதா? மஞ்சள் கோட்டில் அரைக்கோடா? டீசலுக்கு சொறந்துக்குச்சான்னு தான் கேட்குறேன். சிவப்பு கோட்டில் தானே இருந்துச்சு, எப்படி பச்சை கோட்டுக்கு வந்திருக்கும்? பட்டை பொருட்களாம் மாற்றி விட்ட. பட்டை பசமை இறக்கி போட்டுருக்கலாம்டா கோவில். தப்பு பண்ணிவிட்டோம். எல்லாம் ஒண்டை போயிடுச்சு. எல்லாம் குட்டாங்கட்டோங்க இந்த கட்டி ஓட்டுறதுனால. ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த ஹோல்ஸ் மேல் ஹோல்ஸுக்கு போகிறதுக்கும் கீழ் ஹோல்ஸுக்கு போகிறதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்னு. என்றைக்குமே வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ப்ரோ, எந்த பிராண்ட் வண்டியாக இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த சென்சிங் இருக்குதுல்ல, இதுக்கும் வந்து ஒன்றும் நேராக இருக்கக்கூடாது. ஒரு நூல் நேரம் தான் தூக்குன மாதிரி இருக்கும் கலப்பக்கம். அப்படி தூக்கினா தான் சென்சிங் நல்லா கரெக்டாக இப்படி சர்க்குலேஷன் ஆகும். ரொம்ப இது கை கீழாவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா சென்சிங் கரெக்டாக கிடைக்காது. இந்த ஜாண்டியர் யூஸ் பண்ணுறவங்கலாம் பாருங்கள், இது இன்னும் ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கை செட்டுக்கும் அந்த சென்சிங்க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஜாண்டியருக்கு. அதனால் ஜாண்டியருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கும்பிடு கைங்கிறது ஹைட்டாக இருக்கும். அதனால் மேல் ஓட்டையில் போட்டால் இன்னொன்று நல்லா சர்க்குலேஷன் ஆகும். நான் வந்து மகேந்திரா மட்டும் வச்சுக்கிறதுனால 2 ஹோல்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 இன்ச் ஹோல்ஸ் மட்டும் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். கீழேயும் போட்டுக்குவோம், மேலேயும் போட்டுக்குவோம். மேக்ஸிமம் கடையிலலாம் போட்டு விட்றது பார்த்திங்கன்னா கீழே சின்ன ஹோல்ஸ் போடுவாங்க, மேலே பெரிய ஹோல்ஸ் போடுவாங்க. என்றைக்கு கலப்பு போட்டிங்கனாலும் ஒரு இன்ச்சு மேலே இருந்தால் தான் சென்சிங் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும் நண்பா. அவ்வளோதான். டீசல் போயிட போகுது. எங்கே இறங்கி இருக்குது? இறங்குதா? வெயில் காலையிலேருந்து ஓமையாட்டம் அடிச்சுட்டு இருந்துட்டு இப்போ இந்த போடுது. அவர் கொடுக்குற 2 சாலில் செம டெப்த் எடுத்து விட்டியாட்டுக்குது. பாருக்கு மண்ணு குஞ்சிக்கிட்டு வருது. வச்சு எடுத்துக்கிட்டா போடா. டெப்த்து அப்படி ஒரு டெப்த்து. சத்தியமாக நேற்று சுண்டை கேட்டு பாரு, கோகுல் சும்மா விட்டு நுணுக்கி வச்சிருக்கிறானே அப்படிங்கிறான். போதுமா? பரவாயில்ல, நல்லா தான் ஓட்டுருக்குற, மோசம்னு சொல்ல முடியாது. ராமசாமி தாத்தா வேற உக்காந்துக்கிட்டு இருப்பார். நான் கோகுல் அனுப்புகிறேன் தாத்தான்னு. கோகுல் சூப்பராக ஓட்டுறேன். அவர் என்ன அவர் நம்மளை பார்க்கவும் தான் நின்னாரு, இல்லைன்னா அவர் அப்படியே பூத்துன்னு கிளம்பி இருப்பாரு. பார்த்துட்டு பார்க்காத போறானுங்களே அப்படின்னு சொல்லுவானுங்க. அதனால வந்து பார்த்து தொலைஞ்சிட்டானுங்களே. போது ஓஹோ, அப்படி எப்படியோட சொல்லி சமாளிக்கிறீங்க. தூங்கி எந்திரிங்காட்டி மிட் நைட்ல எடுத்துட்டு போட்டேன். எங்களுக்கு எப்படி தெரியும்? 8 மணி முத நாள் 4 மணிக்கு வந்து எடுத்துட்டு தண்ணி வரும். அதெல்லாம் எங்களுக்கு மிட் நைட் இல்லை, நான் காலை சாயங்காலம் 4 மணியா, நான் விடிகாலம் 4 மணிக்கு. என்ன வேலையை ஓனர்னா வெட்டியா பாரு, அடுத்து பொழைக்கிறது 4 வேலை செய்கிறேன். நாங்களாம் இப்போ பாருங்க, காலையிலேருந்து அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க. காலையில் 6 மணிக்கு போயிருந்தா பொழப்பு ஓடி இருக்கும். இப்போ காலையிலேருந்து இன்னும் மட்டும் இருந்துட்டு இப்போ தான் வசூல் பண்ணி அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க. 1000 ரூபா கொடு.
அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் ஏன்ட்டு இல்லை. சாயங்காலம் வாங்கிக்குவேன். நானே இப்போ 3500 கடனை அடிச்சுட்டு வந்தேண்ணா. பங்குக்காரனை சொல்லுங்க உங்களாம் பண்ண. அடி ஏன்னா பழசு 4000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இப்போ தான் அடிச்சுட்டு வந்தேன். 3 கோடி அது பெருமையாக சொல்லி என்ன பண்ணுறது, பொழுதுனைக்கு ஓட்டி அந்த 3 கோடி அப்படியே வச்சுருந்தேன்னா நீ ட்ரைனிங்கான ஆளுன்னு சொல்லுவேன். ஓட்டணும். ம். ஏன்னா என் கார்டு இதுக்கு தான் பண்ணி வச்சுக்குதா, லோடை வச்சு அமுத்துச்சுன்னா இறி போயிடாது ஏன்னா. ஓஹோ, என்ன வேணும் ஏப்பா? பாகுபலி, மகேந்திர பாகுபலி பாருங்க. ஓ, அதில் அப்படியே வைக்கலாம்டா. டே துண்டை கீழே தள்ளி விட்ட தூக்கிட்டு போகிறான் முக்காக்கு. அதிசயமாகுதே. சைக்கிள் தூக்கி அடைப்ப எட்டி ஓத போகட்டும். சைக்கிள் போன அது சந்தோஷத்துக்கு எப்படின்னு வச்சுக்கா, உன்னை எப்படி கிட்ட பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான் அது மாதிரி சைக்கிளும் ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் நிற்கணும். அப்போ தான் நான் சைக்கிள் கொண்டு வந்தால் இந்த வண்டியை ஒட்டி தான் நிறுத்துவியா, அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ஒவ்வொன்றும். ஆ இதுக்கு மேலே முறிஞ்சுடு. இதில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு, இதுலேயுமே ரேடியேட்டர் கம்மியாக இருந்துச்சு. நான் 4 நாளும் போட்டோம். நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து பம்புனாச்சல் மட்டும் வேலை செஞ்சு போடுங்க ப்ரோன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அதனால் பம்புனாச்சல் மட்டும் வேலையை செஞ்சு போட்டுருவோம். நீ போட்டதே எதுக்கடா பல்ல அப்படி கட்டிக்கிற, நீ பாறக்கேன்னு கீழே போயிடுச்சு எப்படி உறிஞ்சுடுவ? ம், குடிச்சு காலி பண்ணிவிடாத. போயிருச்சு ரிட்டனு. கொஞ்சம் குடிடா. புரிஞ்சுட்டான் பாடுறா. நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒண்டை போகிற மாதிரி கேனை பார்த்துக்கா, ட்ரன்னு இழுத்து போட போகுது. டே நீ ப்ரோ, நாளைக்கு வந்து நான் எங்கள் சந்தோஷ் வந்து அளவு குத்த போகிறோம். வா கம்பி அளவா நோம்பி போட்டிருக்கிறாங்க. அதனால கடவாயில் வந்து ட்ரேடர் ஒன்று கொடுங்கண்ணா, நான் இழுத்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீ கோகுலை ஒட்டுற வண்டியில் உட்கார சொல்லி டே நீ கியர் நோட்டில் பண்ணி விட்டு பிரேக் லைட்டாக அணைச்சிக்கா. அப்படிலாம் பண்ணாதீங்கன்னா ஐ பஸ்ட் போட்டுவாங்க, 10 அருவி மேய்ச்சிக்குவாங்க, உன்னை வேறு மேய்ச்சிட்டு போயிடும் இருக்கிற கூட்டத்தில். இனிமேல் வர ஊற்றிக்கலாம்டா. ஊற்றிக்கலாம்டா. அவ்வளோ என்ன இருக்குது இன்னும் போயிடுச்சு, இத்தனை போயிடுச்சு. அங்கே ஊது, டேங்கில் ஊது. ம், டீசல் மஞ்சள் கோட்டுக்கு வரும்டா. பச்சை கோட்டுக்கு வந்துருமா? வந்துரு 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 வந்துரு. ஆ இந்த முடி. ம், இதை வச்சு நீ பொழப்ப ஓடி வந்துடலாம் 2 பேரும். 10 பேசிக்கலாம் போ. பானட்லாம் தொடச்சிட்டிங்களா இல்லையாடா? ஓ, குருவி ஆகி போய் கக்கா போய் தொடக்கவே இல்லையே. பேண்டி செய்யுத அறுப்ப அறுப்ப எடுடா. காலையில் பாரு உனக்கு ஏற்ற மாதிரி மான வேறு மோடம் போட்டுக்குச்சுரா. கரு முடிச்ச மானம் பாரு. நான் ஓட்டும் போது மட்டும் வெய்ய அடிக்குது. கீழே 2 வெயில். இதை ஓட்ட அதுக்கு போயிடலாம். ஓகே நண்பா, இது வந்து இப்போ பார் ஓட்டணும். அதனால் ஒரு சால் ஓட்டி நிறைய விட்டுறலாம். ஒரே சாலில் நிறவணும். ஏற்கனவே 2 சால் ஓட்டி போட்டேன். இப்போ ஒரே சால் உழவு ஓட்ட முடிக்க சொல்லிக்கிறாரு. அதனால் 2 ஒரு கட்டி இதுக்கு பாருங்க. இதெல்லாம் பரம் போட்டால் நாங்கள் வந்துடும்.
பரம் தூக்குவே வரட்டா? ஏ சும்மா சலுப்புக்கு தூக்கிட்ட அடேங்கப்பா. யாரா லாக் பண்ணுது? மட்டமாக தானே இருக்குது. சரி ஓட்டு, குட்டா இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஆ M2 நல்லா பிடிச்சி ஓட்டு, வண்டி கத்தணும். ஒரு டைம் பார்க்குறது 1 மணி நேரமாடா. அப்படியே போக போக பார்க்கக்கூடாது, போக போக பார்க்கக்கூடாது. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா M2வில் ஓட்டுறாரு. M2வில் 1600 RPM 4 wheel drive போட்டு எல்லாத்தையும் போட்டு தான் ஓட்டணும். அது ஓரளவுக்கு காஞ்சிக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பார் ஓட்டுறது நான் தானே ஓட்டணும், இவனுங்களாம் யாரும் ஓட்ட மாட்டானுங்க. பாருங்கள், பிரேக் லாக்கே எடுத்துள்ள. ஒவ்வொருத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சாலில் உழவு முடிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சால் மறுபடியும் 2 சால் ஓட்டுவாங்க. காம்பு கலப்பில் ஓட்டுறது இதுதான் ப்ரோ பெனிஃபிட்டு. பாருங்கள் எந்தளவு டெப்த்து வந்து அப்படியே அழுங்காமல் 4 மூலையும் வந்து ஒரு பாட்டி வந்து மம்டியில் வெட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மண் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அடி மண் கேரண்டியாக எடுக்கும். 3/4 அடிலாம் எடுக்காது, 1/2 அடி மண் கேரண்டியாக எடுத்து ஓட்டலான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ரோ இந்த 585க்கும் 50-50D, இப்போ வந்து 50-50Dயில் கீர் ப்ரோன்னு ஒரு வண்டி வந்திருக்குது ப்ரோ ஜான் டியரில். அந்த வண்டி எப்படி இருக்குது என்னன்னு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து அது பெரிய கீர் பாக்ஸு 50-50D கீர் ப்ரோ, கீர் பாக்ஸ் வந்து கீர் பேட்டர்ன் வந்து அதிகம் அப்படின்னு நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க. அது டீசல் எப்படி போகுது, அதுவும் 4.5 லிட்டரா கொஞ்சம் அதிகமாக போகுதா? நான் சொல்கிறது 4.5 லிட்டருங்கிறது ஃபுல் டெப்த்துக்கு ப்ரோ, லைட்டாக ஓட்டுறதுக்கு இல்லை, ஃபுல் டெப்த்துக்கு 4.5 லிட்ரு. அதனால் அது எப்படி டீசல் போகுது, கீர் ப்ரோ வண்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. யார் யார் கீர் ப்ரோ எடுத்துருக்குறீங்க, அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்கள். டீசல் எவ்வளோ போகுது, கீர் ப்ரோ வந்து 50-50D வந்து கீர் ப்ரோ எப்படி போகுது, அதே மாதிரி 5210 அந்த வண்டி எப்படி இருக்குது, அதோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது 2 பற்றியும் நமக்கு நிறைய பேர் வந்து சேட் பண்ணியோ சேட்டில் கேட்குறாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வட்டத்தில் வந்து 50-50Dயும் கீர் ப்ரோ இல்லை, 5210 இல்லை நம்மக்கிட்ட. நம்ம வட்டத்தில் யாருதுமே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் மறக்காமல் தட்டி விடுங்க. நிறைய நண்பர்களுக்கு யூஸ் ஆகும், எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அதையும் சொல்லுங்கள். இந்த வண்டியை பொறுத்தவரைலாம் 4.5 லிட்டர் ப்ரோ ஹையஸ்ட்டு, அதுக்கும் கீழே தான் ஓடுது. 4.25-400 ரேஞ்சு தான் போகுது. நாங்கள் இந்தளவுக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கு இன்னும் மேலாவில் ஓட்டினா இன்னும் இப்போ M2வில் போட்டு ஓட்டுறோமா, M3யில் போட்டு ஒரு 13 RPM கொடுத்தோம்னா மேட்டுக்காட்டுக்கெலாம் இதே போதுமானது. என்ன 4 wheel டிரைவில் ஓட்டிட்டு 2 wheel டிரைவில் வண்டி அணத்துற மாதிரி இருக்குது, டீசல் சேர்த்தி போகிற மாதிரி இருக்குது. இது 50 HP வண்டிக்கு இவ்வளோ டீசலுங்கிறது இது கரெக்டான ஆவரேஜான டீசல் தான். ஓகேவா? என்ன ப்ரோ டீசல் அதிகமாக சொல்கிறீங்க, இதை எடுத்து ப்ரோ எப்படி ப்ரோ ஓட்டுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கே உங்கள் ஏரியாவில் வந்து என்ன காம்படிட்டர் எப்படி இருக்கிறாங்களோ தெரில, மண் எப்படி இருக்குதோ தெரில. இதோ மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் லூஸ் மண் தான் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் தான் இந்த கருமண்ணுன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப டைட் மண், அது வேணால் நம்மளோட டீசல் சேர்த்தி போகும்னு நினைக்கிறேன். நம்மளதை பொறுத்தவரையிலும் கரெக்டாக தானே ப்ரோ. இது வந்து ஒரு 50 HP இன்ஜினுக்கு ஒரு ஆவரேஜான டீசல்னு என் மனசுக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, அதே மாதிரி முந்தானத்தை போட்டோம்ல அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் பார்க்கலாம் ப்ரோ. அந்த பம்பு நாச்சல் பற்றி நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம். ரஞ்சுன்னு ஒரு நண்பர், ப்ரோ பம்பு நாச்சல் சர்வீஸ் பண்ணால் போதும் ப்ரோ, டீசல் ஃபியூல் டேங்க் கிளியர் பண்ணி பம்பு நாச்சல் சர்வீஸ் பண்ணால் போதும், வால்வுலாம் கிளியர்னஸ் பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. அடுத்தது ஜஹா கிஷோர்
இன்ஜின் ஆயில் பிரச்சனை நல்லா ப்ரெஷர் நல்லா இருந்தால் பம்பு நாச்சல் செக்கப் பண்ணி நாச்சல் வேலை செய்யுங்க. இது எல்லாமே வீக்காக இருந்தால் புதுசாக போட்டுடலாம். ஆமாம் ப்ரோ, பம்பு நாச்சல் மட்டும்தான் ப்ரோ கம்ப்ளைண்ட்டு, இன்ஜின்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ப்ரோ. அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டு. நிறைய மெக்கானிக்காக அதே தான் சொல்கிறாங்க, நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. அடுத்தது ஸ்ரீ ராதா ராமசாமி 9702 அந்த நம்பர் என்ன சொல்லிக்கிறேன் ப்ரோ. 2011 மாடல், ஒரே ஓனர், நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக்கு, எஃப்சி முடிஞ்சிருச்சு, இன்ஷோர் எஃப்சி முடிஞ்சிருச்சு. 2011 எஃப்சி முடியாது ப்ரோ, எஃப்சி 1.5 வருஷம் இருக்கும். டேக்ஸு பே பண்ணலை, வண்டி குட் கண்டிஷன், டாப் பம்பர் இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட். ரேட் எவ்வளோ ப்ரோ? ஒரு 2.5 to 2.25 இவ்வளோ தான் ப்ரோ போகும், அதுக்கு மேலே போகாது. அடுத்தது சபரி திருச்சி 96.5. ஹாய் ப்ரோ, உங்கள் இன்ஜின் குட் கண்டிஷன், ஆயில் குறைஞ்சா பிரதர், ஸ்மோக் வந்தால் ஆயில் குறையில ஸ்மோக் வரலன்னா ஓட்டுங்க ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து நல்லா லோடு பிடிச்சி ஓடும் போது வந்து டீசல் சேர்த்தி போகுது ப்ரோ, பிக்கப் இல்லை ப்ரோ, அதுதான் பிரச்சனையே. அதுக்கோசரம் தான் நான் வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கமல் பாவின்னு ஒரு ப்ரோ, சுரா 744 பர்ஃபார்மன்ஸ் போடுங்க ப்ரோ. அது நம்ம மாமனர் தான் இருக்குது ப்ரோ, நம்ம வண்டி ஓடுறதுக்கு சரியாக இருக்குது டைமு. கண்டிப்பாக அதை நான் அவங்க வீட்டுக்கு போகாமல் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. கேட்டிருக்கிறேன், வர சொல்கிறான், போகலாம். அடுத்து மனோ டிரைவர், பம்பு நாச்சல் மட்டும் ஒர்க் பண்ணி போடுங்க, இன்ஜின் சவுண்டு மாறும், நாங்கள் இன்ஜின் ஓட்ட லைஃப் குறையும். ஸோ என்னோட ஐடியா இன்ஜின் ஒர்க்கு பண்ணுங்க, பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு பம்பு நாச்சல் ஒரு ஆஃப் கண்டிஷன், ஃபுல் கண்டிஷனில் ஒரு ஆஃப் கண்டிஷன் பண்ணி போடலாம். செட் ஆனால் பார்க்கலாம், இல்லைன்னா லைனர் ஒரு செட்டு மாற்றி விட்லாம் நண்பா. அடுத்தது தமிழன் 2234, மை ஃபாதர் அப்படி தான் ப்ரோ சொன்னார், 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பம்பு நாச்சல் மட்டும் பார்க்க சொல்கிறாரா? தேங்க்யூ ப்ரோ. அடுத்து செந்தில்குமார், சூப்பர் ப்ரோ, பம்பு நாச்சல் ஒர்க் பண்ணி போடுங்க. ஓகே, அது சூப்பரு. அப்புறம் போகன் டீசல் பம்பு நாச்சல் மட்டும் ஒர்க் பண்ணி போடுங்க. ஓகே ப்ரோ. அடுத்து தமிழன் ப்ரோ, உங்கள் மெக்கானிக் சொன்னதும் கரெக்ட் தான் ப்ரோ, பம்பு நாச்சல் மட்டும் சரி பண்ணி போடுங்க அப்படிங்கிறீங்க. அடுத்து விக்னேஷ் சபரிமானன் டபுள் 47 நியூ ஹோலண்ட் 4710 5 வருஷத்து பர்ஃபார்மன்ஸ். எங்கள் ஊரில் நியூ ஹோலண்டே இல்லை ப்ரோ, நான் எங்கே ப்ரோ நியூ ஹோலண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து போகிறது? ஓகே, பார்க்கலாம், பக்கத்து உள்ள ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன கேட்டு பார்க்கலாம். அடுத்து ஜெயபால் முத்துசாமி ப்ரோ, உங்கள் 585ல் செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் இருக்கா ப்ரோ? எங்கள் வண்டியில் இருக்குது, 1 month தான் ஆகுது, 1 month எங்கள் வண்டியில் வருது ப்ரோ. செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட்டுன்னா வாரண்டியில் இருந்தால் கொடுத்துக்கு மாற்றியாங்க, இல்லைனா பக்கத்தில் நல்ல கடையாக கொடுத்து பாருங்கள். இல்லை எனக்கே கழட்டி போட தெரியும் அப்படின்னா போடுங்க ப்ரோ, அது ஈஸி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்தது வில்லேஜ் இன்ஜினியர்னு ஒரு நண்பர் ப்ரோ, வீடியோ தம்ப்லைன் எப்படி ஹெச்டியாக வரது? தம்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுக்கிற ஃபோட்டோ ப்ரோ, எடுத்தால் தான் ஹெச்டியாக வரும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கு ஹெச்டியாக வரக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பிரவீன்குமார் ப்ரோ, கோவில் ஏன் இப்படி சேட்டை பண்ணுறான்னு சந்தோஷம் வரலையா? எங்கே ப்ரோ வரான்? ஒருத்தன் இன்றைக்கி இவன் வந்தான், அவன் வரல, அவன் வந்தான் இவன் வரல, ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். அடுத்து கிஷோர் பவர்னு ஒரு நண்பர், ஆமாம் ஜஸ்ட்டு அந்த பம்பு நாச்சல் அண்ட் பிளாக் பம்பு நாச்சல் டஸ்ட்டு, பம்பு நாச்சல் டஸ்ட் இருக்கும், சர்வீஸ் பண்ணி போடுங்கம்மா, சரியாக போயிடும். ஆல்ரெடி இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நான் வந்து ஒரு 4-5 ஆயிரத்துக்கு மேலே நாச்சலை மட்டும் அப்பப்போ கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி ப்ரெஷர் குறைஞ்சிருந்தா நாச்சல் மட்டும் ஏற்றி வந்து போட்டோம் ப்ரோ. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நாச்சல் வந்து ஆல்ரெடி தேஞ்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாச்சலை வந்து நான் சரி பண்ணி போட்டேன்னா பம்பு உட்காந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பம்பு நாச்சல் தான் சர்வீஸ் பண்ணி போகணும். எதுவுமே ஒரு தேய்மானம் தான் ப்ரோ. இப்போ 25,000 மணி நேரம் பக்கமாக பைசன் போய் ஓடிடுச்சு. அதனால் வந்து இந்த செலவு வைக்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து ஆயிலெலாம் ப்ராப்பராக பண்ணுறதுனால இன்ஜின் ஆயில் குடிக்கிறதில்ல, ரிங்ஸ் கம்ப்ளைண்ட் வரதில்ல. அதனால் போயிட்டு பார்க்கலாம், பம்பு நாச்சல் ஒரு ஆஃப் கண்டிஷன் போட்டு பார்க்கலாம், இல்லை பாப் கண்டிஷன் போட்டு கொண்டாந்து போட்டு பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இதுன்னு. நல்லா இருந்தால் ஓட்டும் 2 வருஷத்துக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் சொன்ன மாதிரி இன்ஜின் ஒர்க்கே பார்த்துடலாம். எங்கள் ப்ரூவா வாடுறதுக்கும் டீசலுக்குமே சரியாக இருக்குது. நான் எங்கள் ப்ரூவா பார்க்கறது இன்றைக்கி பாருங்கள், காலையில் இன்றைக்கி வந்து 11 மணி ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு. இப்போ வந்து ஓட்டிகிட்டு வரோம் பாருங்கள். டீசலுக்கு காசு இல்லாத நேற்று அடிச்சது அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி இப்போ தான் நேற்று அடிச்சதை கொடுத்தேன்.
கொடுத்துட்டு இப்போ 3500 அடிச்சுட்டு வந்துருக்குறேன். இப்படியே இருந்தா எப்படி? ஏதோ ஒரு பொழப்பு ஓடுது. நீங்களாம் எப்படின்னு சொல்லுங்கள். நிறையா பேர் வந்து நாங்கள் கடன் விட்றதில்ல ப்ரோங்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து எங்கள் நிலமையும் உங்களாட்டம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பண்ணுறது இந்த சீசன் அப்படி தான். மேட்டுக்காடு சீசன் கூட அப்பப்போ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க ப்ரோ. வயக்காடு பட்டரெலாம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பருத்தி போட்டு பருத்தி எடுத்து தான் கொடுப்பாங்க. அண்ணன் மட்டும் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கோவில் வேறு மண்டை காய் தான். இப்படி வெயிலில் போட்டு கொள்றையானதெல்லாம் நியாயமானாங்கிறான். டூ வீலர் டிரைவில் விட்டால் வண்டி இழுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தூக்கி பிடிச்சி ஓட்டி போடுவாங்க ப்ரோ. அதனால தான் நான் வந்து இதை கொடுத்துருக்குறேன். அடுத்து 5 கலப்பை ரேட் என்ன ப்ரோங்கிறாங்க. 42,000 போட்டோம் ப்ரோ 5 கலப்பை. நிறையா பேர் பம்பை மட்டும் வேலை செஞ்சு போடும் ப்ரோ, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே நண்பா, கண்டிப்பாக பம்பை வேலை செய்கிறோம். இந்த 4 நாள் கழித்து கண்டிப்பாக பம்பை மட்டும் வேலை செஞ்சு போடுறோம். அதை நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சது எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன் ப்ரோ. அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாமா? அடுத்து கமெண்ட் பார்க்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் முக்கியமான கமெண்ட் மட்டும் தான் ப்ரோ படிக்கிறேன். அடுத்தது மதையா பால் ப்ரோ, உங்கள் கஸ்டமர் மினிமம் எவ்வளோ டேஸ் டைம் எடுத்து அமௌண்ட் கொடுப்பாங்க? அதாவது 6 மாதம் ப்ரோ. 6 மாதம் ஒரு ஆயிட்டு தான் வெள்ளாமல் வருதுல. 6 மாதம் ஒரு ஆயிட்டு தான் எங்களுக்கு வந்து கணக்கு முடிப்பாங்க. அண்ணன் மட்டும் உங்களுக்கு முடிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வீரை ரஞ்சித் 9370. அண்ணா, கூலண்ட் ஆயில் இருக்கும்போது ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றலாமா? ஊற்றலாம் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. கூலண்ட் ஆயில் இருந்தால் நம்ம தண்ணி குறை அப்பப்போ கூலண்ட் ஆயிலெலாம் வாங்கி ஊற்ற முடியாது. அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த கூலண்ட் ஆயிலோட போய் மிக்சிங் ஆகிக்கும். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. டிவில் எக்ஸ்பிரஸ் அவர் ப்ரோ, சர்பஞ்சு 475க்கு டயர் எடுக்கணும். ஓல்டு டயர் 12 சைஸு, புது டயர் 13 சைஸ் போடலாமா? போட முடியாது ப்ரோ. போடலாம், ஆனால் ரிம்மு ஒடுங்குற மாதிரி இருக்கும். டிஸ்க்கு மாற்றி வேணால் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது டெவில் எக்ஸ்பிரஸ் அவரே தான். சேத்துல டயர் புதுசாக போட சொல்லியிருக்க டயர் எங்கே எடுக்கலாம்னு சொல்லுங்கள் ப்ரோ. குடியர் எடுங்க, அப்போலோ எம்ஆர்எஃப், இது 3மே டாப் ரேட்டில் நல்லா இருக்குது இப்போதைக்கு. அதனால் அது 3 எது வேணாலும் எடுக்கலாம். அடுத்தது 5 கலப்பை 9 கலப்பை டெய்லர் நார்மல் எது எடுத்து வந்தால் தான் ஓடும். இது இன்னும் தான் ஓடும். ரொட்டேட்டர் இல்லையா? நான் சொல்கிறேன்னு புரியல. சரி, நான் அப்புறம் கமெண்டில் சொல்கிறேன். அடுத்தது குமாரசாமி அண்ணா, பைசன் போய் ஆரம்பம் வீடியோ ஆரணையா? அது நார்மல் வீடியோ ஆரம்பம் தான் ப்ரோ. ரூல்ஸ் ஆரம்பம், கட் அவுட் ஆரம்பம் கிளின்னு அடிக்கும். அடுத்தது டிவில் எக்ஸ்பிரஸ் ஏர் செட்டப் வாட்டர் செட்டப்பில் வீடியோவில் காட்டுங்க. அது சரி, அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. ஏர் செக்கப்பும் வாட்டர் செக்கப்லாம். அடுத்து மனோஜ், இன்ஸ்டாகிராமில் செட்டு வீடியோ போடும் ப்ரோ. நான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, இங்கே ப்ரோ டைமே இல்லை, போடுறேன். ஜான்சன் சிரி கேமிங் ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ப்ரோ. டிராக்டரில் ரோட்டில் போகும்போது கிலோமீட்டர் பர் கேஎம் பர் லிட்டரில் போகுமா, இல்லைனா ஹவர்ஸில் லிட்டர் போகுமான்னு ஃபீல் சொல்லுங்கள். ரோட்டில் போனால் நம்ம இதெல்லாம் வந்து ஹவர் கணக்கில் தான் ப்ரோ. நம்ம என்ன கணக்கு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு வண்டி வந்து ரோட்டில் போகணும்னா நம்மள்ட்ட வந்து 1 லிட்டருக்கு வந்து 9 to 13 கிலோமீட்டர் வரலாம் டிராக்டர் தரும். அது நீங்கள் லோடு கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி குறையுன்னு வச்சுக்காங்களேன். அப்படி தான் நான் ஓட்டுறேன். நீங்கள் எப்படி ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து ஜெகதீப், தேங்க்ஸ் அண்ணா, டிராக்டர் இல்லை நான் டவுட்டாக கேட்டேன், அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுராஜ் வீடியோ போடுங்க. அவருக்கு சுராஜ் மேலே லவ்வர் எடுக்குது, போடலாம் ப்ரோ. அடுத்தது ஜெயசீலன் ஒரு நண்பர், உங்கள் டீசல் புல்லட் எங்கே? நான் பட்டறையில் விட்டுருக்குறேன் ப்ரோ. ஒர்க் ஷாப்பில் வேலைன்னு ஒரு 10 நாளில் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அதை நான் வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள். 585ல் ரொட்டேட்டர் வீடியோ போடுங்க. அதுக்கு தான் பெரிய வண்டி ஓட்டுறோம்ல ப்ரோ, அதனால் இதில் மாட்டல. கண்டிப்பாக போடலாம், கொஞ்சம் சீக்கிரம் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது அம்புராஜ், பைசன் பை டீசல் பர் ஹவர் மைலேஜ் சொல்லுங்கள் ப்ரோ. ஆன் ரோடு மைலேஜ் பர் லிட்டரா? ரோட்டில் ஓட்டணும் பைசன் பை வந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஓடும் ப்ரோ. சைட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா குட் கண்டிஷன் இன்ஜின் இருந்துச்சுன்னா 4 லிட்டர் போகும். ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பிக்கலாம்.
ரொட்டேட்டருக்கெல்லாம் ஒரு 3.25 தான் ப்ரோ பைசன் போகும். அதனால தான் இன்றைக்கும் வந்து பைசன் பைங்கிற ஒரு பேர் வந்து நிலச்சி நிற்கிது. ஓகேவா? அடுத்து வினோத்குமார் ப்ரோ, ஐயா சுவராஜ் 7W FP கலப்பை மாற்ற கையில் குண்டு ஒன் சைடு மட்டும் வெளியே வருது. அது குண்டு ஒன் சைடு வருதுன்னா அது பாருங்கள் ஆஃப் கிட்டு மட்டும் தனியாக கடையில் விற்கும். அதை வாங்கி அதை கட் பண்ணி செஞ்சுட்டு வெல்டு வச்சுக்கலாம். இல்லை இப்போதைக்கு அப்படியே ஓட்டினோம்னா அந்த குண்டு வெளியே வருதில்ல, அந்த பக்கம் மேலே வந்து ஒரு கம்பியை வளைச்சி ரவுண்டாக வளைச்சி அதில் வச்சு ஃபுல்லாக வச்சு வெல்டு வச்சுட்ருங்க. ஏதோ இப்போதைக்கு குழப்ப ஓட்டலாம். அதில் ஒன்று அதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் அவ்வளோதான் நண்பா. அடுத்தது RK கிங் டிரைவிங் ப்ரோ, என்னோடய வண்டி 900 ஹவர்ஸ் 900 ருபீஸ் டீசல் ஆகுது. 4 ஹவர்ஸ் ஓடனா ப்ரோ மகேந்திரம் 900 ரூபாயா மணிக்கு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஓடுதான் பைசன் பை. என்ன சொல்கிறாருன்னு அவருக்கு புரியல ப்ரோ. அடுத்து கவின் குமார் சண்முகம், உங்கள் கலப்பை எங்கே போட்டது? நான் வந்து ஆத்தூர் இறங்கனூரில் போட்ட கலப்பை ப்ரோ. இந்த கலப்பை சூப்பராக இருக்கும். ஒரு ஐட்டம் எடுத்து போட்டு பாருங்கள், இதோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். அடுத்தது 9ஆம் கல்டிவேட்டரில் ட்ரைவ் சென்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ போடுங்க ப்ரோ. கருப்பு லிவர் கீழே இறக்கி விட்ருங்க. ஓகேவா? சிகப்பு லிவரில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வண்டி அந்த அளவுக்கு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும்னா கரெக்டாக எந்த அளவுக்கு வண்டி லோடு வாங்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த சிவப்பு லிவர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். வண்டி லைட்டாக லோடு ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சிவப்பு லிவர் லைட்டாக மேலே தூக்குங்க. அதாவது 7-8க்கு போகிற மாதிரி. லோடு இல்லைன்னா அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக கீழே குறைச்சி போடுங்க. என்ன இந்த 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டிங்கன்னா 2 வீல் டிரைவ் ஓட்ட மாட்டேங்க. இப்போ 10-20 வருஷமாக ஓட்டிட்டோம். நான் எனக்கு 2 வீல் டிரைவ் ஓட்டுற மாதிரி 2 வீல் டிரைவில் தான் ஓட்டினேன். நான் 4 வீல் டிரைவ்லாம் இல்லை. இதுலேயே அதோட பர்ஃபார்மன்ஸ் எடுப்போம்னா அது பொய் ப்ரோ. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் நினச்சேன். ஆனால் வந்து 4 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 2 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 4 வீல் டிரைவ் ஓட்டினா லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேலையே கம்மி ப்ரோ. எப்படி போட்டாலும் வண்டி இழுத்துக்கிட்டு போயிடுது. பத்தமான காடாக இருந்துச்சுன்னா சரி அசால்ட்டாக இழுத்துக்கிட்டு போயிடுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃப்ரெண்டு வெயிட்டு பற்றி கேட்குறீங்களா, அது வந்து ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பைக்கெல்லாம் ஃப்ரெண்டு வெயிட்லாம் தேவையில்ல ப்ரோ. அதாவது எந்த வண்டிக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதே வந்து நீங்கள் 5 கலப்பை யூஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி ஃப்ரெண்டு வெயிட்டு போட்டால் தான் வந்து 4 வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸ் வருது. இல்லைனா 5 கலப்பை லோடு பிடிக்கும் போது முன்னாடி வீல் பட்டும் படாமல் தான் போகுது. ஆனால் வந்து ஸ்டோரூமில் கேட்டால் என்னங்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்ல, இதே சூப்பராக இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. நம்ம வீடியோவும் பாருங்கள், 5 கலப்பை போடுற வீடியோவை கண்டிப்பாக முன்னாடி வீல் தூக்குன மாதிரி தான் ப்ரோ போகுது. இந்த வயல் முடிஞ்சுட்டு அடுத்து கீழே வயலுக்கு போகணும் ப்ரோ. வாடா 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 வாடா. இந்த கீழே ஓட்டிட்டு வந்துடலாம் அந்த வால். அந்த கல் இப்போ ஒட்டிக்குது. ஏமாம்மா காசு கேட்டால் மட்டும் ஒத்த பைசா இல்லைங்கிறாங்க. நான் போய் கூப்பிட்டு ஓட்டணுங்கிறாரு. ஆல்ரெடி சேர் ஓட்டுனது போன வருஷம் ஓட்டுனதெல்லாம் நிற்கிது. கேட்டால் ஓட்டு வாங்கிக்கலாங்கிறாரு. எங்கே ஓட்டி என்னத்த வாங்குறது? போ ஒருத்தர் கூட டீசலுக்கு பாசு கொடுக்கலாம். என்னத்தான் ஓட்டுறது? ஓட்டு ஏறமோ அதை எடுத்துக்கலாம். ஏறமோ அதை நெட்டில் ஒரு சால், ஒரே சால். ஓகே, நம்ம இந்த வயல் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஓட்டிருப்போம். இது வந்து இப்போ வந்து உழவு கழித்து என்ன சொல்கிறது, உழவு கழித்து மாறு ஓட்டணும். பாரு என்ன பண்ணிக்கிறான் பாருங்க. ஓ இப்படி இந்த பிரேக்கில் ஓட்டுறான்.
ஆயில் பிரேக்காக இருக்கும் தாண்டா அழுத்துறீங்க. 2 வீலர் இதே கட்டை பிரேக்கு ஓட்டுற பசங்களுக்கு ஓட்டுற வண்டி யார்கிட்ட கொடுக்கணும்டா அவங்கள எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்கணும். மூளைக்கு மண்ணு தள்ளுறாரு. சொல்லுவியா நாங்கள் வந்து ரொட்டேட்டர்லாம் மண் தள்ள மாட்டோம் ப்ரோ. இது மாதிரி கலப்பையில் மூளையில் பள்ளமாக இருக்குன்னா தள்ளுவோம், இல்லைன்னா மண்ணும் தள்ளாவில் எதுவும் தள்ள தேவையில்ல. ஏய் சரி இவ்வளோ சொட்டா நல்லா ஓரமாக பிடிச்சி ஓட்டு. இப்போ எப்படி போகுது? போகுது போயிரும் போ. ஓரம் மட்டும் கரெக்டாக ஓட்டலாம் வச்சுக்காங்க. நம்ம அம்டியில் போட்டு பாருக்கு மண் வராது, ஒன்றும் வராது. என்னடா இப்படி ஓட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு இந்த தாத்தா எங்கே போயிட்டாரு? இந்த வயலில் வந்து இவளோட ஓட்ட சொன்னார், ஆளை காணோம். ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். கோவலை வண்டிக்கு வானாங்கிறான். நான் இருக்க இந்த சுற்று ஓட்டம் எப்படி ஓட்டுறான்னு போய் காட்டுறேன். இருந்தாலும் சுற்று கிட்ட ஓட்டி விட்டான். உள்ளே ஒரு சுற்ற வச்சுக்கிறான். அந்த அவ்வளோ காட்ட எப்படி ஓட்டுறப்பான், விலை எப்படி பிடிக்கிறான். அதனால் வந்து 4 வீலர் ட்ரைவ் எடுங்க நண்பா. 2 வீலர் ட்ரைவ்லாம் போகாதீங்க. இனிமேல் எடுத்தால் 4 வீலர் ட்ரைவ் எடுத்துக்காங்க. வண்டி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டுறீங்களா இருந்தால் கூட உழவு காட்டுக்காரர் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். யாரும் குறை சொல்ல முடியாது. பிடிச்ச மாதிரி ஆழம் ஓட்டலாம். வயக்காடு பட்டுற காரெலாம் தைரியமாக 4 வீலர் எடுக்கலாம். மேட்டுக்காட்டுக்காரெலாம் எடுத்த சென்சார் ஒரு லிமிட்டில் வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டில் பூவாட்டம் ஓடிட்டுருக்கும். எதுவுமே பிரச்சனை பண்ணாது. அது இது மாதிரி ஆம்பு கலப்பையாக இருந்தால் இன்னும் அருமையாக இருக்குது நண்பா. பாரு இப்போ வச்சு விட்டு லிவர் மேலே வச்சு விட்டு அப்படியே சாலாட்டமாக உட்காந்துட்டு இருக்கிறான். அது பாட்டில் மாடு மாதிரி வண்டி இழுத்துட்டு போகுது. இதே வந்து 2 வீலர் டிரைவாக இருந்தால் அழுத்தி பிடிக்கணும். இன்ஜின் ஓடுறது பார்த்தீங்களா, அதை ஒரு நோட் பண்ணி பாருங்கள். இன்ஜின் வந்து 2 வீலர் டிரைவர் இருந்தால் வண்டி பிடிச்சி போகும். இது அப்படியே வண்டி பிடிச்சா அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. ஏன்னா 4 வீலும் கிரீப்பில் இழுக்குதில்ல, அதனால் பிடிச்சா அப்படியே ஒரே மாதிரி இன்ஜின் ஆர்பிஎம் போயிட்டு இருக்குது. ஆர்பிஎம்மும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்பிஎம் ட்ராப் ஆகும் ப்ரோ, பெருசாக ட்ராப் ஆகாது. ஒரே ஒரு ஆர்பிஎம் மட்டும் இன்ஜின் ட்ராப் ஆகும். எப்படி அருமை. எனக்கு என்ன இந்த சைலன்சர் மட்டும் கீழே வர்ற மாதிரி மப்ளஸரை உள்ளே அடக்கி கொடுத்துருந்தானா நம்மளுக்கு பெரிய வண்டி மாதிரி சைலன்சர் கீழே பைப் போட்டு விட்ருப்பேன், வேலை முடிஞ்சிருக்கும். அது ஒன்று தப்பு பண்ணிவிட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு இதில் பிடிக்காத விஷயம். ஏன்னா ஏதோ தோப்புக்கு இது ஓட்டினா சல்லை. ஏன்னா மப்ளஸர் வெளியே இருக்கிறதுனால மப்ளஸர் உள்ளே போட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வெளியே பைப்பாக நீட்ட முடியும். மப்ளஸர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ரோ மேடு ஏறுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தூக்குற வேலையே கிடையாது. முடிஞ்ச அளவு தூக்குறதில்ல. ஏதோ பேலரு இது மாதிரி ஏதாச்சும் எம்பி ஃப்ளோ கலப்பை. டே அங்கே போய் சுற்றி வா. அவ்வளோதான் கட் பண்ணி விட்ருவாரு. அதில் வேணாமா அந்த வயலுக்கு போகிறதுக்கு அங்கே மேலே போய் ஸ்பீட் வர சொல்கிறாரு. இவன் இதுலேயே போகிறான். அவர் டேன்னு கத்துறாரு. கோகல டேய் அந்த மூளைக்கு ஃபஸ்ட்டு மண்ணு தள்ளி விட்டுலாம். ஓகே நண்பா, இதெல்லாம் மூளையில் கலப்பையை போட்டு இழுத்து மூளைலாம் பள்ளமாக கிடக்குது. இந்த மூளைக்கு 2 மூளைக்கு மண்ணை தள்ளி விட்டு ஓட்ட சொல்கிறாரு. சரி எவ்வளோ பள்ளமாகுதா? இந்த பள்ளம் எதனால் ஆகுதுன்னு தெரியுமா? போயிட்டு தாத்தா
இப்படி ஒரு பரம்பு, இப்படி ஒரு பரம்பு. இப்படி ஒரு ஆப்பலாண்ணா, இப்படி ஒரு பரம்பு தள்ள, இப்படி ஒரு பரம்பு தள்ளு. இது கலப்பையை போட்டு நம்ம இழுக்கிறதுல தான் ப்ரோ மூளை பள்ளம் ஆகிறது. மித்தப்படிக்கலாம் அதே காடெல்லாம் பள்ளம் ஆகாது. ரொட்டாட்டர்லாம் எங்கள் ஆளுங்களாம் யாரும் தலை சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கலப்பையில் தான் இப்போ பாரு மண் வருதா தெரியுதா? வரலாம் 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 வா. இன்னொரு பரம்பு தள்ள, இன்னொரு பரம்பு தள்ளிவிட்டு இப்படி ஒரு பரம்பு வேறு மூளை எந்திரிச்சிக்கிச்சா. இதை விட்டுட்டு நீங்கள் ரொட்டாட்டரில் மண் தள்ளினீங்கன்னா, இல்லை ப்ரோ நான் ரொட்டாட்டர் தான் தள்ளுவேன் எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிற நண்பர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொட்டாட்டர்லாம் மண் தள்ளலாம் டோர் வளைஞ்சிடும். ஏன்னா டே இது என்னது, இது என்னது? இப்படி போய் வா, இதில் ஒரு தள்ளு. இந்த மூளை பாரு இவ்வளோ உயரம் மண் ஏற்றியாச்சா. ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ இல்லை ப்ரோ, எத்தனை ஐட்டம் ஓட்டினாலும் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ இல்லை. இது வந்து மூளை எப்படி மண் தள்ளுவோம்னா, பார்ட்டி வந்து கேட்டாங்கன்னா மட்டும்தான் மூளைக்கு மண் தள்ளுவோம். இப்போ காட்டில் 4 மூளையும் இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, அதில் பாட்டில் நம்ம பாட்டில் மண் தள்ளி ஓட்டணும்னு வச்சுக்காங்க. எப்படி 5 நிமிஷம் சேர்த்தி ஓடிச்சு, 10 நிமிஷம் சேர்த்தி ஓடிச்சுமாங்க. வருதா மண்? இதே ஈர மண்ணாக இருந்தால் இன்னும் ஃபுல்லாக வரும். வா அந்த மூளைக்கு தள்ள அப்படியா. இப்போ இந்த மூளை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேடாகிச்சா. இப்போ அதே மாதிரி அந்த மூளையும் அப்படி தான் ப்ரோ. அதுக்கும் வந்து 2 பரம் தள்ளிட்டோம்னா மூளை வந்து கப்புன்னு இருக்கும். நல்லா ஓரமாக மண்ணை தள்ளு, இந்த ஓரத்தை மண்ணு மேட்டை தள்ளு. டூ வீல் டிரைவர்னால் தள்ள மாட்டாங்க ப்ரோ, 4 வீல் டிரைவருக்கு வந்து தள்ளிட்டானுங்க. இப்படி வந்து இதை தள்ளு. இது வந்து முழுசாக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம வண்டியை போட்டு இலக்கறத்தான் மூளை பள்ளம் ஆகிறத தவிர மித்தபடிக்கு மூளை பள்ளமே ஆகாது. கலப்பையை போட்டு ஒலன்னு போட்டு இழுக்கிறோம்ல, வச்ச உடனே இழுத்தோம்னா மண் கொஞ்சம் தூரம் வரும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி மூளை பள்ளமாகி போயிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சில காடெல்லாம் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கும். அந்த வண்டிக்காரெல்லாம் மண்ணே தலைமா அழுத்து தள்ள. அந்த அங்கே போ நேரம் அவளோட போய் திருப்பிக்கா. இப்போ பாருங்க இந்த மூளை இந்த அளவுக்கு இருந்து போய் இதே இந்த குழி கொஞ்சம் மண் தள்ளி இருக்கலாம், மூளையை மட்டும் மண் தள்ளிவிட்டு போயிட்டான். இவனை வச்சு என்னதான் பண்ணுறது? மானம் வேறு மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ. உங்கள் ஏரியாவெலாம் மழை இது வருதா? அந்த போய் இறங்கவே இல்லையோ. வந்துடும் அந்த 2 சால் ஓட்டி விட்டா அப்புறமேட்டு நெட்டில் பிடிச்சிக்கா. காடு பயங்கரமாக காஞ்சி போச்சு. அன்னைக்கு இது ஓட்டினப்பே ஓட்டிருக்கலாம். அதுங்காட்டி இது வருதுடா, இந்த பீக்கிங்காக இருக்குது, ஒரு காயை அறுத்துட்டு அப்புறம் ஓட்டிக்கலாம்டா அப்படின்ட்டாரு. இது காஞ்சி போன காடு. இது எப்படி இறங்குதுன்னு பாரு. கலப்பா அவ்வளோதான். 2 லெவரையுமே க்ளோஸ் பண்ணி விட்டான். க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான். இதே வந்து 2 வீல் டிரைவாக இருந்தால் இவ்வளோ க்ளோஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு என்ன பண்ணோம்னா மண் காஞ்சி போய் கிடக்குது, வண்டி அந்தானே நெளிக்கும் ப்ரோ. இதில் வந்து அந்த பிரச்சனை வராது. 4 வீல் இழுக்குதில்ல, அதனால கப்புன்னு இழுத்துட்டு போயிடும். வாய் வலிக்குதா? அதே குடிச்சா டீசல் ஊற்றும் போது டீசல் குடிச்சுட்டானோ டீசல் வாசம் வருதான் ப்ரோ.
சரி வீடு அதெல்லாம் யூரினில் பாஸ் ஆகிக்கும். ஹலோ சரி 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 லிவரை க்ளோஸ் பண்ணி விட்டான். லிவர் மேலே எப்படி ஜாலியாக பண்ணிக்கிறான். காட்டுறேன் பாருங்க லிவரை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டா. தூக்கவே இல்லை லிவரை, அப்படியே இறக்கி விட்டு போகிறது. 2 வீல் டிரைவாக இருந்தால் இப்படி ஓட்டணும்டா. 2 வீல் டிரைவாக இருந்தால் இப்படி லிவரை வேலை அழுத்தி விட்டு அப்படியே ஓட்டவே முடியாது ப்ரோ. ஏன்னா வண்டி நெளிக்கும், அந்த டங்கு நெளிக்கும். இது 4 வீல் டிரைவுங்கிறதுனால அப்படியே கல் மாதிரி இழுத்துட்டு போகுது. அந்த 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் இதுதான் வித்தியாசம்னு வச்சுக்காங்களேன். அதனால் யார் வண்டி எடுத்தீங்கனாலும் சரி, எதில் எடுத்தீங்கனாலும் சரி, ஜான் டியர், மகேந்திரா, நியூ ஹோலண்டு, சுராஜ் எது எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு 45 கேட்டகரியிலிருந்து 60 கேட்டகரி வரலாம் 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி எது எடுத்து ஓட்டினீங்கனாலும் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதே மாதிரி ரோடு ரன்னிங் அதிகம் எனக்கு ப்ரோ. நான் உழவு குப்பை ஓட்டுறது, 2 ஓரணும் மண் ஓட்டுறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த எம்சாண்டு, மணல், ஜல்லி நம்ம பொழுதுனைக்கு இதுதான் ப்ரோ ஓட்டுவீங்கிறீங்க. அவங்க வந்து 4 வீல் டிரைவ் பக்கம் போகாதீங்க, 2 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க. மேக்ஸிமம் உழவு ஃபீல்டு தான் அப்படிங்கிற நண்பர்கள் இதை எடுத்து ஓட்டுங்க, நல்லா இருக்கும். எடுக்கிறீங்க டபுள் கிளச் எடுத்துக்கோங்க, எஸ்யூ அல்வாடு எடுத்துக்காங்க. இப்போ பாருங்க எம்பிடிஓ, ஸ்லிப்பிடிஓலாம் நிறைய வருது. அதெல்லாம் இருக்கிறதுலே டாப் எரிண்டு பார்த்து எடுத்துக்காங்க. நீங்கள் சாதாரணமாக சிங்கிள் கிளச்சில் எடுத்துக்கூடாதீங்க. இனிமேல் வர காலத்துக்கு டபுள் கிளச்சி தான் வேலை. சிங்கிள் கிளச்சி வண்டியெலாம் எடுத்தாலும் நாளைக்கு வாங்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுப்பாங்க. போதும் நம்ம சொந்த ஓட்டம் தானே, சிங்கிள் கிளச்சே போவோம், 50,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எடுக்கிறீங்க இது மாதிரி மல்டி பர்பஸ் வண்டியாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் ப்ரோ. இது 2 சால் ஓட்டி முடிஞ்சால் இந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது போயிட்டு இது பார் ஓட்ட வரணும், ரொட்டேட்டர் ஓட்டணும். இதுக்கே பாரு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. அப்படின்னா பார் ஓட்டுறது வேறு வீடியோ பார்த்தா எடுத்து போடணும். அது இன்றைக்கி ஓட்டுறனா நாளைக்கு ஓட்டுறனா தெரில, பார்க்கலாம். எப்படி ஓட்டுறேன்னு பார்ப்போம். நீ பாரு உட்காந்து நேரம் பார்த்து மான வெயிலே அடிக்கல. சொல்லி கொடுத்தா தானே தெரியும். எத்தனை பேர் கேட்குறாங்க ஆம்பு கலப்பை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதுன்னு. ஏதாவது சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கக்கூடாதா உனக்கே? அப்புறம் எப்படி ஓட்டுற? ஏதோ குருட்டமாக ஓட்டிட்டு இருக்கிற. கேட்டுக்காம ப்ரோ, ஒவ்வொரு காட்டை பொறுத்து கீழே ஆட்டணுமா மேலே ஆட்டணுமா அங்கே பாரு கை வச்சுட்டு இருக்கிறான். என்ன இந்த வண்டியை பொறுத்த வரலாம் பின்னாடி கலப்பை வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும். எந்த ஆம்புலன்ஸும் ஒரு லைட்டாக ஒரு பில்லு மாட்டினா கூட கட்டுப்பிடிச்சி போடலாம். ஜாண்டியரில் இந்த டேங்கு கொஞ்சம் மறைக்கும், டிஸ்டர்பன் பண்ணும். இதில் அந்த பிரச்சனை இல்லை. டூ வீல் டிரைவ் மாற்றி விட்டேன், கோவில் எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். வண்டி அணத்துறது தெரியுதா? 2 வீல் டிரைவ் மாற்றினா இதே 4 வீல் டிரைவில் இப்படி அணத்தாது, அப்படியே பூ ஆட்டம் போகும். இப்போ நின்று போகுதா? 4 வீல் டிரைவ் மாற்றி விட்டோம்னா நிற்காது, அப்படியே வண்டி ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது சொல்லி கொடுற சப்ஸ்கிரைபருக்கு நானும் நீயும் நீங்கள் சொல்லுவோன்னு எத்தனை பேர் எதிர்பார்க்குறாங்க. கோகுலுக்கு தெரிஞ்சது நமக்கும் சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு. மேக்ஸிமம் பிரேக் அடிக்கிற வேலை வராது ப்ரோ. ஓட்டு அழுத்தி விட்டு அது பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கிடக்கும்.
அதே மாதிரி ஆர்பிஎம் பாருங்கள், 5 ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறோம். கரெக்டாக ஒரு ஆர்பிஎம் தான் ட்ராப்பு, அதுக்கு மேலே ட்ராப்பேஜ் ஒன்றும் எடுக்காது. டெம்பரேச்சரும் அந்த 2 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட ஏறி நாங்கள் பார்த்ததில்ல. வண்டி எடுத்து 730 மணி நேரம் ஓட்டிட்டோம். அது அந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை. கோகுல பைசன் போய் எடுத்துகிட்டு போகலன்னா கூட இதுதான் எடுத்துகிட்டு போவோங்கிறானே. வெய்ய அடித்தாலும் சரி, வெய்ய அடிக்கலனாலும் சரி, இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போவான் அப்படிங்கிறான். என்ன கொஞ்சம் கருத்து போயிட்டானோ அவன். அத்தை பிள்ளை வேற, ஏடா கருத்து போயிட்டேன் அப்படின்னு கேட்குதான். அவ்வளோதான், கடைசி சுற்று போட்டு முடியுது. ஓகேண்ணா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. என்னால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எத்தனை ஃபோனை ப்ரோ நானும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்சதை அட்டன் பண்ணி நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகேவா? சரிச்சுக்காரீங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ரைட்டோ தப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், டைம் பார்க்குறாரு. முடிஞ்சுது. மறுபடியும் நாளைக்கு வந்து பார் ஓட்டுறனா, இன்றைக்கி ஓட்டுறனா தெரில. ஓகேண்ணா, அது பார் ஓட்டுற தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். எவ்வளோ நேரம் போகலாம்? நான் பைக் எடுத்துகிட்டு வரேன்.